ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே தம்பிக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி மாமா வீட்டு இது மாதிரி கூப்பிட்டு போயிருக்காங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படின்னா நீ போகிறதுனா போயிட்டு வாக்கா, நான் அந்த விஷயத்துலலாம் நான் இது பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். உடனே நான் கேட்டேன், ஏன் அப்படிலாம் நீ சொல்லிகிட்டு இருக்க, நம்ம போகிறதுக்கு போய் தானே ஆகணும், இது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைக்கா எனக்கு அந்த அளவுக்கு இங்கே போகிறதுக்கு விருப்பம் கிடையாது, உனக்கு வேணால் இஷ்டமாக இருந்தால் நீ போ, அதை நான் எதுவுமே இது பண்ணலை, நீ போகிறதுக்கு உனக்கு இஷ்டம்னா நீ போய்க்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு நானும் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி என்னம்மா தம்பி இப்படி சொல்கிறான், இது மாதிரி மாமா கூப்பிட்டு போயிருக்காரு, பண்ணிட்டு போயிருக்காரு, இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு உள்ள கோவம் அவனுக்கு தெரியுது, மாமா எவ்வளோ இது பண்ணியிருக்காரு உனக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்துட்டு நீ வேணால் உன் வீட்டுக்காருக்கு அவர் உதவி பண்ணுறதுனால எல்லாத்தையும் நீ மறந்துடலாம், ஆனால் நான் மறக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது, நானும் என் பிள்ளையும் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் பேசினாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி அதாவது அவர் பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காருமா, அப்பா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ பார்க்கல பண்ணலை, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைங்கள, இருந்தாலும் வீடு தேடி கூப்பிட்டு போயிருக்காரு, மரியாதைக்கு ஏன்னாச்சும் போகணுமா இல்லையா அப்படின்னோடனே, நீ போகிறதா இருந்தால் போம்மா, எங்களை வான்னு கூப்பிடாத, நீ உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சரி அப்போ நான் உங்ககிட்ட இனிமேல் பேசி யூஸ் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ போ, உன்னை யாருமே நாங்கள் போக வேண்டாம்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை, நானும் சரி தம்பியும் சரி யாருமே சொல்லலைம்மா, நீயும் உன் வீட்டுக்காரு நீங்கள் ராசியாக இருந்தால் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு அவங்க வரவு வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னோடனே, சரி ஏதோ நீ சொல்கிற, நான் ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு எதுவுமே சொல்லி நம்ம பேசிக்கிற மாதிரி எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நீ எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்க பண்ணிக்க, நான் இதுக்கு மேலே எனக்கு ஒரு இதுவும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்மளுக்கு இது சரியாக இருக்குங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு மாமா அம்மா அப்பா கோவம் இருக்குது தான், எனக்கே ஒரு சில நேரங்களில் அவர் நம்ம அப்பாவை பார்க்கல பண்ணலைங்கிற ஒரு கோவங்கிறது இருந்தது தான், ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம ஒரு சில இதை வேறு ஒரு சில சூழ்நிலைகளுக்காக அனுசரிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது. அது எதுக்காகன்னா, அப்பா இது மாதிரி முடியாமல் இருந்தப்போ அவர் பார்க்கல பண்ணலங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கொஞ்சம் கடனில் இருந்தார், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடனில் இருந்தார். அதுக்கு மாமா தான் வட்டி இல்லாமல் 5,00,000 கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு எப்போ பணம் வருதோ திருப்பி கொடுங்க பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடனுக்கு அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்போதைக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க, அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அந்த சூழ்நிலை இல்லைன்னா நாங்கள் வீடை விற்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்திருப்போம். ஏன்னா கடன் அதிகமாகி வீடு விற்கிற நிலமையில நாங்கள் வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சூழ்நிலையை அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அந்த நேரத்தில். அதை மறக்க முடியாது. அதனால என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், உங்கள் வீட்டுக்கு எப்படி இது பண்ணியிருக்காரோ, ஆனால் எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, அதனால என்னால் இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பிச்சது. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சரியான ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு சரியாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு அனுசரித்து போகிறதுங்கிறது ஒரு சில சூழ்நிலைகளில் நம்ம அனுசரித்து போனால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாதகமாக நம்ம அந்த விஷயத்த எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ அவங்க எதிரி பண்ணிக்கிறாங்கங்கிறத தாண்டி, இப்போக்கி அவர் இருந்த சூழ்நிலை அப்போக்கி உங்கள் மாமி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணார், செஞ்சார். இன்றைக்கி அவர் எதுவும் இது பண்ணலை, இப்போ அவர் மறந்துட்டார், எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம பார்ப்போம் பண்ணுவோம், எதாக இருந்தாலும்
போய் இது பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்து நம்மளால எதா இருந்தாலும் இது பண்ண முடியுங்க அப்படின்னோன்னே, சரி பார்ப்போம். எது நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன்.